வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா சாதம், கத்திரிக்காய் காரக்குழம்பு, வாழைக்காய் புட்டு, தயிர், கிழங்கு அப்பளம், கூழ் வத்தல். இன்றைக்கி மதியம் சாப்பாடு ஸ்பெஷல் இதுதான். கத்திரிக்காய் காரக்குழம்பு, வாழைக்காய் புட்டு. இது எப்படி செய்யணும்னா, வாழைக்காவை வாழைக்காவை வாங்கி எண்ணெயில் வேக வைக்கிறோம். நல்லா வேக வைக்கக்கூடாது. லேசாக ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு தண்ணியை எடுத்து அரிப்பில் போட்டு சீவி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பல்லாரி, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுட்டு எண்ணெயும் கழுவி விட்டு தாளிசம் பண்ணி இந்த சீவி வச்ச வாழைக்காய், பல்லாரி, பல்லாரியும் பச்சை மிளகாவும் வதக்கணும். இஞ்சியெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இந்த வாழைக்காய் போட்டு லேசாக கிண்டி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிசம் பண்ணணும். உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிசம் பண்ணி தேங்காய் பூ போட்டு இறக்கணும். இதுதான் வாழைக்காய் புட்டு. காரக்குழம்பு எப்படின்னா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், நல்ல மிளகு, பொடி உள்ளி எல்லாம் போட்டு, ஒரு டீஸ்பூன் அரிசி எல்லாம் போட்டு வானிலையில் நல்லா செவக்க வறுக்கணும். கறி எரிஞ்சிடக்கூடாது. வறுத்துட்டு தேங்காய் சேர்க்கக்கூடாது தான் ஸ்பெஷல் காரக்குழம்பு. வச்சுட்டு கத்திரிக்காவை முழுசாக, பொடி கத்திரிக்காய் முழுசாக நறுக்கலாம். இல்லாட்டா நீல வாக்கில் நறுக்கி, நான் நீல கத்திரிக்காய் கிடச்சி அதை நீல வாக்கில் தான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவை நறுக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டு வதக்கி கைப்புளி வச்சு லைட்டாக வேக வச்சுட்டு இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கிண்டி புளி ஊற்றி கிண்டி இறக்கணும். இதுதான் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இன்றைக்கி வாழைக்காய் புட்டு, தயிர், கிழங்கு அப்பளம், கூழ் வத்தல், பப்படப்பூ. ருசியாக இருக்குது. செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.